Hello guys, again welcome back to my channel. Already நம்ம நிறைய பெஸ்டான டாப் 3 and டாப் 5 அப்ளிகேஷன் பத்தின வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். பட் அந்த வீடியோக்கு கீழே லோன் கிடைக்காத நண்பர்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் பண்ணிருக்கீங்க. இல்ல வேற அப்ளிகேஷனை சஜஸ்ட் பண்ண சொல்லியும் சிலர் கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரியான கேள்விகளுக்கு நம்மளுடைய யூடியூபர் நண்பர்களே ரெக்கமெண்ட் பண்ண பெஸ்டான அப்ளிகேஷன் லிஸ்ட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ எமர்ஜென்சிக்கு இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் அனைவருக்குமே நெகட்டிவ் சிபில் இருந்தாலும் இல்லை லோ சிபில் இருந்தாலும் லோன் வழங்கக்கூடிய அப்ளிகேஷனாக தான் இந்த அனைத்து அப்ளிகேஷனுமே இருக்கு. அண்ட் இந்த அப்ளிகேஷனில் நமக்கு கிடைச்ச லோன் டீடைல்ஸ் அண்ட் அந்த அப்ளிகேஷனுடைய சில ஹைலைட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இதை பற்றின தகவலை தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்ல விக்கி அண்ட் வீரகுமார் ப்ரோ ரெஃபர் பண்ணியிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் கிரெடிட் பி தான். இந்த அப்ளிகேஷன் ட்ரஸ்டடான அண்ட் ரொம்பவே பாப்புலரான ஒரு அப்ளிகேஷனாகவும் இருக்காங்க. சேம் டைம் அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் பேன் கார்டு அந்த ஆதார் கார்டு மட்டுமே போதுமானது. தென் சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் எல்லோருமே அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் ஏஜ் 21 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தாலே போதும். பட் இந்த அப்ளிகேஷனில் ஜீரோ சிபில் இருக்கிறவங்க, ஃப்ரெஷ்ஷாக லோன் ட்ரை பண்ணுறவங்க, தென் சிபில் ப்ரொஃபைலில் லேட் பேமெண்ட் நிறைய இல்லாதவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அதர்வைஸ் உங்களுடைய சிபில் ப்ரொஃபைலில் நிறைய லேட் பேமெண்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் கிரெடிட் பி அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இந்த அப்ளிகேஷனில் இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய நண்பர் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்துகிட்டு அப்ளை பண்ணும்பொழுது அவருக்கு 23,000 ரூபாய் லோன் அப்படிங்கிறது எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. சேம் டைம் இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு 6 months ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதும் கொடுத்துருந்தாங்க. இதை தவிர்த்து இந்த லோனுக்கான ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு வர 52.52% அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டுமே 26% பர் ஆனியம் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரீமைனிங் 26% ப்ராசஸிங் ஃபீஸாகவும் கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியான சூழ்நிலை இருக்கும்பொழுது இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, மல்டிபிள் மந்த்ஸ் ரீபேமெண்ட் டென்யூரில் லோன் வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் தாராளமாக கிரெடிட் பி அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணலாம். தென் ரெண்டாவதா பிரான்ச் அப்ளிகேஷனை வெற்றி ஸ்ரீதிவ்யா ப்ரோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இவங்களும் ட்ரஸ்டடான அண்ட் பாப்புலரான ஒரு அப்ளிகேஷனாக தான் இருக்காங்க. 18 வயசு கம்ப்ளீட் ஆன எல்லோருமே ஜஸ்ட் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இருந்தால் போதும், தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணும்பொழுது கண்டிப்பாக மேக்ஸிமம் நம்பர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டாவது லோன் அந்த அப்ளிகேஷனில் கிடைக்கும். ஓகே கேஸ், அந்த மாதிரி இந்த அப்ளிகேஷனில் நாம இப்போ ரீசெண்டாக அப்ளை பண்ணும்போது 2,500 ரூபாய் அப்படிங்கிறது லோன் எலிஜிபிள் கிடைச்சிருந்தது. சேம் டைம் இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அதிகபட்சமாக 2 மாதம் வரைக்கும் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் ஃபுல் பேமெண்ட்டையும் சிங்கிள் மந்தில் அதாவது ஒரு மாதத்தில் ரீபேமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 2 பேமெண்ட்டாக பிரித்து நீங்கள் 2 மாதம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரீபேமெண்ட் சூஸ் பண்ணும்பொழுது நமக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு வர 250 ரூபா ப்ளஸ் 45 ரூபா அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ப்ராசஸிங் ஃபீஸாகவும் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 2,500 ரூபாயில் இந்த அமௌண்ட் போக மீதி அமௌண்ட்டாக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. பட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் 152 ரூபா தான் எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக இந்த பிரான்ச் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு எமர்ஜென்சியான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் லோனாக தேவைப்படுது, ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் லோனாக கண்டிப்பாக கிடைக்கும். அதர்வைஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு எலிஜிபிலிட்டியும் பெருசாக இவங்க ரெக்யூர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் தாராளமாக இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே கேஸ், அடுத்து மூணாவதா எபோவ் 1 lakhக்கு மேலே உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் லோன் வேணும் அப்படின்னா நீங்கள் போனவாலா ஃபின்கார்ப்பில் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு துர்கா தேவி விக்னேஷ் ப்ரோ ரெஃபர் பண்ணிருக்கிறாரு. அண்ட் அதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாகவே இருக்குது. இந்த ஃபினான்ஸில் நாம் அப்ளை பண்ண டீட்டெயிலான வீடியோவை இப்போ ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணியிருந்தோம். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்கை கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷனில் நாம் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு 1,03,000 ரூபா அப்படிங்கிறது லோன் எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. சேம் டைம் இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு வர 29% கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. இதை தவிர்த்து இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 24 மாதம் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த லோன் அமௌண்ட்டில் ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாம் போக 98,550 ரூபாயை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறதாகவும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சேம் டைம் நீங்கள் ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்டிங் 12 மாதத்துலேருந்து அதிகபட்சமாக 24 மாதம் வரைக்கும் சூஸ் பண்ணி ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பெஸ்ட் அப்ளிகேஷனாக தான் இருக்கும். பட் சேலரிடு பர்சனுக்கு இன்கம் ப்ரூஃப் கேட்க மாட்டாங்க. பட் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுடைய சேலரியை வச்சு, அதாவது உங்களுடைய சேலரியை மென்ஷன் பண்ணி உங்களுடைய ஒர்க்கையும் மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷனில் எப்படி லோனுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். தென் ஃபோர்த்தா பார்த்திபன் பிரதர் ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷனை ரெஃபர் பண்ணிருக்கிறாரு. கண்டிப்பாக இதுலையும் அப்ளை பண்ணுற எல்லோருக்குமே லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ
ஸோ நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தாலும் நான் சேலரிடு பர்சனாக இருந்தாலும் ஒர்ஸ்ட் சிபில் ப்ரொஃபைல் இருக்கிறவங்களா இருந்தாலும் எல்லோருக்குமே மல்டிபிள் மந்த்ஸ் ரீபேமெண்ட் டென்யூரில் இந்த அப்ளிகேஷனில் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அப்ளிகேஷன் பற்றியும் நிறைய வீடியோ அப்படிங்கிறத ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோவோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த அப்ளிகேஷன்லையும் நாம ரீசெண்டாக அப்ளை பண்ணும்போது நமக்கு 20,000 ரூபாய் அப்படிங்கிறது லோன் கிடைச்சது. சேம் டைம் இந்த அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக 6 மாதம் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்துருந்தாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்தது, பட் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதர்வைஸ் அப்ளை பண்ணுற எல்லோருக்குமே இந்த அப்ளிகேஷனில் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அடுத்து லாஸ்ட்டாக ஜேபி கேமிங் அண்ட் விமல் நான்சி இவங்க 2 பேரும் எம்பாக்கெட் அப்ளிகேஷனை ரெஃபர் பண்ணிருக்கிறாங்க. இதுலையும் ஒரு சின்ன அமௌண்ட் தான் உங்களுக்கு லோனாக கிடைக்கும். பட் மோஸ்ட்டாக அப்ளை பண்ணுற எல்லோருக்குமே லோன் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த அப்ளிகேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய ஹைலைட்டாகவும் இருக்குது. மற்றபடி இவங்களும் ட்ரஸ்டடான அண்ட் ஒரு ஆர்பி ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனாக தான் இருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்லையும் நாம இப்போ ரீசெண்டாக அப்ளை பண்ணும்போது பிரான்ச் அப்ளிகேஷன் மாதிரியே ஒரு 2,000 ரூபாய் தான் லோன் அப்படிங்கிறது எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. சேம் டைம் இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அதிகபட்சமாகவே 2 மாதம் தான் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதும் கொடுத்துருந்தாங்க. சேம் டைம் இந்த லோனுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு வர 195 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அமௌண்ட் போக மீதி அமௌண்ட்டை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டையும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. இதை தவிர்த்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்க ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனுடைய கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் வீடியோவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தா இந்த 5 அப்ளிகேஷனுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸான வீடியோவையும் ஆல்ரெடி நாம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நம்மளுடைய சேனலில் பேங்க், ஃபினான்ஸ் அண்ட் என்பிஎஃப்சின்னு யார் பர்சனல் லோன் கொடுத்தாலும் அதனுடைய டீட்டெயிலை, அதாவது இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு சில நண்பர்கள் நினைக்கிற மாதிரி நாம் போடுற அனைத்து பர்சனல் லோன் நிறுவனத்துக்கிட்ட இருந்தும் உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதர்வைஸ் உங்களுக்கு எமர்ஜென்சியாக லோன் தேவைப்படுது அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அவங்களுடைய ப்ரொஃபைலில் யாருக்கிட்ட அப்ளை பண்ணும் பொழுது அவங்களுக்கு லோன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கண்டினியூஸாக நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் பொழுது தெரியறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது உங்களுக்கு எந்த நிறுவனத்துக்கிட்ட அப்ளை பண்ணால் லோன் கிடைக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்கக்கிட்ட அப்ளை பண்ணி உங்களுக்கான பெஸ்ட்டான லோன் ஆஃபரை நீங்கள் வாங்கிக்க முடியும். அதுவும் அப்படி அப்ளை பண்ணும்பொழுது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் மட்டும் அப்ளை பண்ணி நீங்கள் லோன் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், அவ்வளோதான் இன்றைக்கான இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி பார்த்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேலை யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.